இந்த வீடியோ நான் உங்கள்கிட்ட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா, பிரதமர் நரேந்திர மோடி தங்கியிருக்காங்க ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், பே பண்ணி தான் வெளியே வருவோம். பிரதமர் நரேந்திர மோடி தங்கியிருக்கக்கூடிய அந்த ஹோட்டலில் 80 லட்ச ரூபாய் கட்டணத்தை ஒரு வருஷமாக பே பண்ணலை, அபராதத்தோடு எங்களுக்கு காசு கொடுங்க, அப்படி காசு கொடுக்கலன்னா கோர்ட்டுக்கு போவேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டல் நிர்வாகம் பிரதமரை மிரட்டியிருக்கு. பிரதமர் அலுவலகத்துக்கு கெடு விதிச்சிருக்கு. மாநில அரசு மத்திய அரசுக்கு நடுவில் மிகப்பெரிய மோதல் போக்கு காரணமாக இப்படி ஒரு விஷயமானது கர்நாடகாவில் நடந்திருக்கு. இந்த ஒரு கேவலமான இப்படி ஒரு நடக்கக்கூடாத ஒரு நிகழ்வை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பேச போகிறோம். பிரதமர் மோடியை விட்டுருங்க, பிரதமர் அப்படிங்கிற பதவிக்கு இருக்கக்கூடிய இழுக்கானது இந்த செய்தி மூலம் குறைக்கப்பட்டிருக்கு. அந்த விஷயத்தை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசலாம். எதுக்கு தங்கியிருந்தார், ஏன் 80 லட்ச ரூபாய் கட்டணம், யார் யார் தங்கியிருந்தாங்க, என்ன நடந்தது, இதில் மத்திய அரசு கொடுக்கணுமா மாநில அரசு கொடுக்கணுமா அப்படிங்கிற எல்லா கேள்விகளுக்கும் இந்த வீடியோவில் விடை இருக்கும். உற்சாகமாக வணக்கம் சொல்கிறேன். இந்த கேவலமான செய்தியை பார்க்கலாம் வாங்க. முதல் விஷயம் மக்களே, இந்த ஸ்டேட், அந்த ஸ்டேட் எந்த ஸ்டேட்னு சொல்லி கேட்டிங்கன்னா கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி நடக்குது, மத்தியில் பார்த்தீங்கன்னா பிஜேபி ஆட்சி நடக்குது. கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா பந்தீர்பூர் அப்படிங்கிற ஒரு தேசிய புலிகள் சரணாலயம் இருக்குது. இந்த புலிகள் சரணாலயமானது 1973 ஏற்படுத்தப்பட்டுச்சு. 2023 50 வருஷத்தை கடந்ததுனால இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பொன்விழா ஒன்று ஏற்பாடு பண்ணுறாங்க. யார் ஏற்பாடு பண்ணுறா? தேசிய புலிகள் காப்பகமும் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சகமும் சேர்ந்து இந்த விழாவை ஏற்பாடு பண்ணதாக சொல்கிறாங்க. காலநிலை மாற்ற நிர்வாகமும் இதில் சேர்ந்ததாகவும் சொல்கிறாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு மத்திய அரசோட நிகழ்ச்சி தான் இது. கிட்டத்தட்ட 3 நாள் பிளான் பண்ணுறாங்க. இந்த 3 நாளில் தான் இந்த ஹோட்டலில் பிரதமர் நரேந்திர மோடி தங்கியிருந்தாங்க. அந்த ஹோட்டலோட புகைப்படத்தை போடுறேன். அந்த ஹோட்டலோட பேர் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரேடிசன் ப்ளூ பிளாஷா அப்படிங்கிறது தான் அந்த ஹோட்டலோட பேர். அந்த ஹோட்டலில் பிரதமர் நரேந்திர மோடி சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே போகிறாரு. எங்கே போகிறாரு? கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பந்தீர்பூர் சரணாலயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஹோட்டலில் ஓய்வு எடுத்துட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா காரில் பயணித்து 20 கிலோமீட்டர் போய் அங்கே போய் தன்னோட நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு. பிரதமர் நரேந்திர மோடி இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வில் கலந்துக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி மத்திய அரசு முதல்ல இந்த நிகழ்ச்சிகள் அத்தனைக்குமே எவ்வளவு கோடி ரூபாய் திட்டமிடுறாங்கன்னா 3 கோடி ரூபாய் செலவாகும் அப்படிங்கிற மாதிரி திட்டமிடுறாங்க. பிரதமர் நரேந்திர மோடி அந்த சரணாலயத்தில் போய் பல்வேறு புகைப்படங்களை எடுத்தாங்க, பல்வேறு ஃபோட்டோக்களை போட்டாங்க. இந்த ஃபோட்டோக்களை போட்ட பிறகு இப்படி ஒரு சரணாலயம் இருக்குது அப்படிங்கிறது நம்மள நிறைய பேருக்கு தெரிய வந்துச்சு. இந்த சரணாலயத்துக்கு நிறைய பேர் போகவும் ஆரம்பித்தாங்க. இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்த 50வது பொன்விழாக்கு பார்த்தீங்கன்னா 3 கோடி ரூபாய் செலவாகும் அப்படிங்கிற மாதிரி திட்டமிட்டிருக்காங்க. ஸோ பிரதமர் நரேந்திர மோடியோட நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நிகழ்ச்சிகளை ஆட் பண்ணுறதுனால இதோட செலவினமானது 6.33 கோடி ரூபாயை தொற்றுச்சு அப்படின்னு சொல்லி கணிக்கிறாங்க. இந்த 6.33ல் 3.33 மட்டும் கொடுத்துட்டாங்க. மிச்சம் 3 கோடியை மத்திய அரசு இதுவரைக்கும் மாநில அரசு கொடுக்கவே இல்லை. மாநில அரசும் பல்வேறு நிலையில் வலியுறுத்துறாங்க, சார் கொஞ்சம் பணம் பே பண்ணுங்க, பணம் கொடுங்க செலவாக இருக்குது அப்படின்னு சொல்லி மாநில அரசு வலியுறுத்துறாங்க. மத்திய அரசு என்ன சொல்கிறாங்க, இல்லைப்பா நம்ம இப்படி தாங்க டேலி பண்ண முடியும், உடனடியாக நாங்கள் பணம் கொடுக்க முடியாது, நீங்கள் இப்படி டேலி பண்ணிக்கங்க, நீங்கள் இந்த செலவை இப்படி பார்த்துங்க அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தல் கொடுக்குறாங்க. 2 பேருக்கு நடுவில் கிட்டத்தட்ட 1 வருஷமாக அந்த பண போக்குவரத்து பண பிரச்சனையானது இருந்துக்கிட்டே இருக்குது. தொடர்ச்சியாக கடிதம் இவங்க எழுதுகிறாங்க, பதில் கடிதம் அவங்க எழுதுகிறாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டே இருக்குது. இந்த நிர்வாகமானது பிரதமர் நரேந்திர மோடி அவங்களோட பாதுகாவலருக்கு பார்த்தீங்கன்னா முழுக்க ஹோட்டல் சர்வீஸை கொடுத்துருக்காங்க. 80 லட்ச ரூபாய் கட்டணம் பேசியிருக்காங்க. இந்த கட்டணம் அதிகமாக இருக்குது குறைவாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இங்கே பேசவே கூடாது. இந்த கட்டணம் ஓகே அப்படிங்கிறதுனால தான் பிரதமர் நரேந்திர மோடி அங்கே தங்கியிருக்காங்க. அந்த அரசு துறையானது இந்த கட்டணம் அவங்க போடுறாங்கன்னா அந்த கட்டணம் சரின்னு பட்டதுனால தான் இவங்க அந்த சர்வீஸை பை பண்ணியிருக்காங்க. பை பண்ணிவிட்டு அந்த பணத்தை நம்ம கொடுக்கல அப்படிங்கிறது தான் இங்கே பிரச்சனைக்குரியதாக இருக்குது. 80 லட்ச ரூபாய் கட்டணம் பிளான் பண்ணுறாங்க. பிளான் பண்ணி தங்கியாச்சு. இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாநில அரசுக்கு கடிதம் எழுதுது, சார் கொஞ்சம் பணம் வர வேண்டியது இருக்குது, கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி 2 தடவை இந்த லெட்டருக்கு முன்னாடி 2 லெட்டர் எழுதி எந்த விதமான பதிலும் இவங்களுக்கு கிடைக்கல. கடைசியாக மே 21 மாநில அரசோட வனத்துறை அதிகாரிக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. சார் இந்த கடிதமானது மே 21, 2024 அன்னைக்கு எழுதுனேன். இந்த இறுதி எச்சரிக்கை நான் ஏன் வர்றேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏப்ரல் 9 2023 பிரதமர் நரேந்திர மோடி அவங்களோட பாதுகாவலரோட எங்கள் ஹோட்டல் சர்வீஸில் தங்கியிருந்தாங்க. 80 லட்ச ரூபாய் கட்டணமானது பேசப்பட்டுச்சு. பிரதமர் நரேந்திர மோடி இப்போ வரைக்கும் அந்த கட்டணமானது எங்களுக்கு செலுத்தப்படல. 80 லட்சம் கட்டணமானது 1 வருஷத்தை தாண்டி போச்சு, இப்போ வரைக்கும் கொடுக்கல. நாங்களும் பல்வேறு சமயத்தில் பல்வேறு அறிவுறுத்தல் கொடுக்குறோம். அந்த அறிவுறுத்தல் மட்டும்தான் கேட்குறாங்களே தவிர எங்களுக்கு எந்த விதமான ரிப்ளையும் வரல. இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா அப்படின்னு சொல்லி அந்த ஹோட்டல் நிர்வாகத்தோட பொது மேலாளர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பணத்தை அபராத வட்டி 18% போட்டு கிட்டத்தட்ட 12,09,000 ரூபாய் தொகையை சேர்த்து நீங்கள் பே பண்ணுங்கள். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 94 லட்ச ரூபாய் பணமானது நீங்கள் பே பண்ணுங்கள். அப்படி நீங்கள் பே பண்ணலைன்னா நாங்கள் ஜூன் 1 மேலே கோர்ட்டுக்கு போவோம். கோர்ட்டில் போய் சண்டை போட்டு இந்த பணத்தை வாங்குவோம். எது வசதி நீங்களே
பார்த்துங்க அப்படின்னு சொல்லி இந்த ஹோட்டல் நிர்வாகம் மாநில அரசோட அதிகாரிக்கு, வனத்துறை அதிகாரிக்கு கடிதம் எழுதுகிறாங்க. இந்த கடிதம் வெளியான பிறகு தான் இந்த பிரச்சனையானது மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்குது. மத்திய அரசு மாநில அரசுக்கு நடுவில் மோதல் போக்கு இருக்கலாம், பல்வேறு பிரச்சனைகள் இருக்கலாம். இந்த பணம் மத்திய அரசு கொடுக்க வேண்டிய பணம் மாநில அரசு கொடுக்கலன்னா அரசு நிர்வாகத்துக்குள்ளே குடுக்கல் வாங்கல் எப்படி வேணால் இருந்துட்டு போகலாம். இவங்க இவ்வளோ கொடுக்குறாங்க, நாங்கள் அவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அரசு நிர்வாகத்துக்குள்ளே இருக்கிற வரைக்கும் சரின்னு கூட நம்ம சொல்லலாம். முன்ன பின்ன இருக்குங்க அப்படின்னு கூட நம்ம ஒத்துக்கலாம். ஆனால் ஒரு ஹோட்டல் அப்படிங்கிறது ஒரு நிறுவனம். அந்த நிறுவனமானது பணம் பண்ணுறதுக்கு தான் அந்த விஷயத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த சர்வீஸை நம்ம ஏற்படுத்திட்டு அந்த சர்வீஸை நம்ம பை பண்ணிவிட்டு பிரதமர் அப்படிங்கிற பதவியில் இருக்கக்கூடியவங்க கட்டணம் செலுத்தலை அப்படிங்கிற செய்தியானது இந்தியாவில் வெளியானால் இது எவ்வளவு மோசமான முன்னுதாரணமாக இருக்கும். பிரதமர் நரேந்திர மோடியை மட்டும் நான் குறிப்பிட்டு பேசலை, பிரதமர் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை தான் இந்த வீடியோ நெடுகளுமே நான் குறிப்பிட்டு பேசுகிறேன். பிரதமர் அப்படிங்கிற பதவிக்கு இது சரியானதாக இருக்குமா? 80 லட்சம் கட்டணம், நிறைய பேர் கமெண்ட்லாம் நான் பார்க்க முடிஞ்சு சோஷியல் மீடியாவில் 80 லட்சம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அது நம்ம விஷயம் கிடையாது. அது அந்த நிறுவனத்தோட தனிப்பட்ட நோக்கம், அது அந்த நிறுவனத்தோட சேவை மேலே அவங்க வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை. நமக்கு அது தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம அந்த ஹோட்டலை புக் பண்ண போகிறோம், தேவைப்படலைன்னா வேறு ஹோட்டல் போக போகிறோம். அதுக்குள்ளே நம்ம தலையிடுறது எந்த அளவு சரியாக இருக்கும்னு தெரியல. இந்த நிறுவனமானது ஜூன் மாதம் கோர்ட்டுக்கு போணுச்சுன்னா இந்தியாவில் தலைப்பு செய்தியாக எப்படி வரும்? இந்த வழக்கோட தீர்ப்பு வந்தால் நிச்சயமாக அந்த நிறுவனத்துக்கு சாதகமான தீர்ப்பு தான் வரும். ஏன்னா அவங்கள்ட்ட எல்லா டேட்டாவும் இருக்குது, 1 வருஷம் டைமும் கொடுத்துட்டாங்க. இதுக்கு மேலே அந்த நிறுவனத்தை என்ன பண்ண சொல்கிறீங்க? இப்படி ஒரு கேவலமான முன்னுதாரணமானது இந்த கடிதம் வெளியான பிறகு வெளியே தெரிஞ்சதுனால மத்திய அரசு மாநில அரசிட்ட பேசி மாநில அரசு என்ன சொல்லிட்டாங்க, தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் இருக்குது, மத்திய அரசு கொடுக்கக்கூடிய காசை கூட நாங்கள் அப்புறமா வாங்கிக்கிறோம், இந்த பணத்தை நாங்கள் கூடிய சீக்கிரம் செலுத்திடுறோம், இணக்கமாக போகிறதுக்கு விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி பதில் கொடுத்துருக்காங்க. இந்த பதிலை முன்னாடியே செலுத்திட்டு இணக்கமாக போயிருக்கலாம்ல, அல்லது மத்திய அரசு துரிதமாக செயல்பட்டு மாநில அரசுக்கு அந்த பணத்தை கொடுக்கலாம்ல. இந்த பிரச்சனையை 2 பேரும் 1 வருஷமாக பேசி தீப்பீங்க. 1 வருஷமாக கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை உங்கள் 2 பேருக்கு இருந்தால் ஒரு அரசு அப்படிங்கிறது தனிப்பட்ட எங்களை மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கணும். ஒரு அரசோட நிர்வாகமே இப்படிப்பட்டதாக இருந்துச்சுன்னா இது எப்படி சரியாக இருக்கும்? அந்த சரணாலயமானது ஆரம்பிக்கப்பட்ட போது 10 புலி இருந்துச்சு, இன்னைக்கு 50 புலி இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப 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 நல்லா இருக்குது. அந்த சரணாலயம் ரொம்ப அற்புதமாக பராமரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான விஷயத்தை பார்த்தா அந்த சரணாலயத்தோட பொன்விழா நிகழ்வில் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறது அவ்வளவு துயரமாக இருக்குது, அவ்வளவு வருத்தமாகவும் இருக்குது. ஸோ இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா மாநில அரசு இந்த பிரச்சனையை நாங்கள் சால்வ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி உறுதி கொடுத்துருந்தாலும் இந்த பிரச்சனை இந்த அளவு போனதில் தான் ரொம்ப 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 வருத்தமாக இருக்குது. அந்த வருத்தத்தை பதிவு செஞ்சுட்டு உங்களோட கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே இலக்கு அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.